சரிம்மா. ஒரு நேரத்தில் முருகருக்கு மாலை போட்டு சுத்தம் இல்லை என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. அதனால் அந்த தோஷம் தாங்கி விட்டது. என் மகனோட தோஷம் தாங்கி விட்டது. என்ன மாலை போட்டா சுத்தமா விருது இருக்கணும். அதனால தான் சூளை மாறி வேலு வந்தது. ஒரு மஞ்சள் ஆடியில வச்சு சரிப்பா நான் செஞ்சதெல்லாம் தவறு தான்னு சொல்லி எந்த முரு என் மகனுக்கு எந்த முருக ஆலயத்துல வேண்டனாங்களோ மாலை போட்டாங்களோ அந்த ஆலயத்துல அந்த பாலு கையில போட்டால் நான் சொன்னது உனக்கு புரியல என்ன புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு வாக்கு சொன்னேன், ஒரு வருஷத்துக்குள்ளதான் என் ஆலயம் திருமணம் முடியும். என்ன அது நீங்க புரிஞ்சுக்கல, எனக்கு புரிஞ்சுது, எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன ஏசரிங்க. நான் சொன்ன வாக்கு தான். அது போதம்மா. என்ன பாலகனா எந்த பாலகனா எந்த குழந்தை மாலை போட்டு அன்னைக்கு சுத்தோட அன்னைக்கு அதனால தான் மாறி வந்ததுங்க. அதே சூளை மாறி வேலு வந்தது. அதனாலதான் சுத்த பத்தமா மாலை போட்டு என்ன புரிஞ்சுதா? புரியுதுமா. அப்புறமேட்டு எங்க மேல சொல்லக்கூடாது. இல்ல தாயே, அது நானு எத்தனையோ பரிகாரம் சொன்னேன், ஒண்ணு கூட மூசியா செய்யவில்லை. அதனால தடைப்பட்டு விட்டது. நாங்க தெய்வமா இருந்தாலும் வெயில் காமிச்சுதான் விடுவோம். அந்த வெயில் இட்டுன்னு போய் விட முடியாது. ஏன்னா நாங்க விதிக்கு கட்டுப்பட்டோங்க. என்ன புரிஞ்சுதா? அதனாலதான் எங்களை பேசுறீங்க. ஆமா, யாரும் சொல்ல ஒரு வருஷம் அப்போ சொல்ல. அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கலடா. சரிம்மா, எதுவா இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கிறோம். புரிஞ்சுதா? அதுக்குதான் என்ன கேட்க சொல்ல சத்த போடக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன குறுக்க யாரும் பேசவும் கூடாது, பேசக்கூடாது. என்ன சொன்ன வாக்கு தான். இந்த வக்கர காளி என்ன என் அண்ணன் வந்தானே அந்த பெண் எங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்களா? சின்ன மக்கா